இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற வாஞ்சிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தானானவன் சில சோர்வுகளை கொண்டு வந்து விடுகிறான். அப்படி சோர்வுகள் வரும் பொழுது அநேகர் ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலே சற்று தளர்ந்து விடுகிறதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நான் இவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்காக இருந்தேனே, நான் இதையெல்லாம் ஆண்டவருக்கு செய்தேனே, நான் உத்தமமாக நடந்தேனே, என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடந்தேனே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லை? சில நேரங்களில் நம்முடைய பங்காளர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சிலர் சொல்வது உண்டு, ஆனால் இதற்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி நடக்குது, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நான் என்ன காரியம் செய்துட்டேன், நான் இப்படிலாம் இருந்தேனே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்குறியை ரொம்ப மனவேதனையோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு கூட இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் இருப்பீங்கன்னா கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். நான் உத்தமமாய் நடந்து என்ன பிரயோஜனம்? அருமையானவர்களே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அருளும் ஈவு. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அல்லது உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அருளுகிற ஈவு என்ன அப்படி என்று சொல்லி ஒரு 5 நபர்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய மனதில் அந்த கேள்விகள் இல்லாமல் இருந்தாலும், ஒருவேளை உங்களோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் சக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கேள்விகள் இருக்கும் என்றால், ஆண்டவருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை உத்தமமாக பாதுகாத்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக இதற்கு ஒரு ஈவு தேவனுடைய கரத்திலிருந்து வரும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தேசத்தில் அல்லது சபைகளிலே உத்தமமாய் நடந்து ஆண்டவருடைய ஈவுகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்ட சிலரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல நேரங்களிலே அவனுக்கு வாக்குத்தத்தம் அருளி செய்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கால தாமதங்கள் ஆய்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பலவிதமான தாமதங்கள். அந்த தாமதத்திற்கு காரணம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படாதது என்று சொல்ல முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னும் விட வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தது. ஆகவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகிவிட்டது. ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனிப்பட்ட மனிதனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப இந்த சவால் அல்லது இந்த அறைகூவல், இந்த அழைப்பு தனி ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து, என்னை பார்த்து, எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறாத பட்சத்தில் நீ சோர்ந்து போகாமல் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நிச்சயமாக நான் கொடுத்த வாக்கு ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்
என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் 99 வயதிலேயும் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் வருகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டு ஈசாக்கு என்கிற அந்த ஈவை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதே போல அருமையானவர்களே, உபாகமத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இது ஒரு திரள் கூட்ட ஜனங்களுக்கு அல்லது ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அறைகூவல், ஒரு அழைப்பு. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீங்கள், உங்களை நான் தெரிந்து கொண்டேன், ஆனாலும் எனக்கு முன்பதாக நீங்கள் உத்தமனாக இருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களிலே உத்தமர்களாக இருந்தார்களோ, ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ, அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த அறைகூவல், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த அழைப்பு தனிப்பட்ட மனிதனுக்கும், ஒரு தேசத்திற்கும், ஒரு குடும்பத்திற்கும், ஏன் ஒரு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. எந்த ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக நடப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த கூட்டத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எந்த குடும்பம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்களோ அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். எந்த ஒரு ராஜா அல்லது தேசம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக நடந்தார்களோ அந்த தேசத்தையும் அந்த ராஜாவுடைய ஆட்சியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பு என்பது தனிப்பட்ட நமக்கும், குடும்பமாக இருக்கிற நமக்கும் அல்லது சபையாக இருக்கிற நமக்கும் பொருத்தமாக இருக்கிறது. வேதத்தை நம்ம ஆழமாக வாசித்து பார்க்கும் பொழுது, உத்தமமாக வாழ்ந்த நோவா அந்த நாட்களிலே அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உத்தமமாய் நடந்த ஆண்டவரை பின்பற்றின காலேபை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாய் உத்தமமாய் நடந்த தாவீதை, அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். அதே போல உண்மையாக உத்தமமாக ஆண்டவருக்கு பயந்து அரசாண்ட ஆசா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக அவன் உத்தமமாய் நடந்ததுனாலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையின் அந்த வாழ்நாட்களை ஆண்டவர் நீட்டித்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உத்தமம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடியது, நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடியது. முதலாவது, நான் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி மனதளவிலே விரும்பும் பொழுது அது செயல்களிலே வெளிப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 5 நபர்களை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக வாழ்ந்தார்கள், அதனால என்ன ஈவு என்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வாசிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஓகே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மனிதனை இந்த பூமியிலே உருவாக்குனதற்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏனென்றால் ஆண்டவர் மனுக்குலத்தை பார்க்கும் பொழுது அனுதினமும் அவருடைய இருதயம் பொல்லாப்பானதை சிந்தித்து பொல்லாப்பான காரியங்களை செய்து தேவனுக்கு முன்பதாக அநீதியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே மனிதனோடு கூட நான் போராட போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் அழிப்பதற்கு தீர்மானிக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை, வேதனையை உண்டாக்கிவிட்டது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்றால் அது வேதனையை ஆண்டவருக்கு கொடுக்குமா அல்லது சந்தோஷத்தை கொடுக்குமா? என்னை உண்டாக்கினதற்காக ஆண்டவர்
மகிழ்ச்சி அடைவாரா அல்லது வேதனைப்படுவாரா? அன்றைக்கு நோவாவுடைய நாட்களிலே வாழ்ந்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆகவே இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் இந்த நோவா ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாக அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாக அவன் வாழ்ந்தான். கொஞ்சம் சற்று அந்த நோவாவுடைய காலங்களை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தவிர, அந்த 8 பேரை தவிர வேற ஒருவர் கூட உத்தமமாக நடக்கவில்லை. அநியாயமும் அக்கிரமமும் பெருகி இருந்த அந்த காலம், மனிதர்கள் சுகபோகமாக வாழ்ந்த ஒரு காலம். ஒருவேளை இந்த நோவாவுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் அவனுடைய வீட்டை சுற்றி அல்லது அவனுடைய உடன்பிறப்புகள், அவனுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே இந்த நோவா மட்டும் உத்தமத்தை அவன் விடாமல் காத்து கொண்டான். ஆகவே தான் ஆண்டவர் அவருடைய கிருபையை அவனுக்கு கொடுத்தார். அவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஒரு பெரிய அழிவில் இருந்து அந்த நோவாவுடைய குடும்பமும் காக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவன் உத்தமமாய் வாழுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உலகம் முழுவதும் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது, பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஒரு காலங்கள் தான். நீதி நேர்மை இல்லாத ஒரு காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்ம வாழ்கிற இடத்துல, ஏன் நாம் ஆராதிக்கிற, நம்மோடு கூட ஆராதிக்கிற ஜனங்கள் கூட சில நேரங்கள் தவறுகள் செய்யலாம், அநீதியான காரியங்களை செய்யலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக இருக்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் மற்றவருடைய குறையை சொல்லி 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 அதையே பேசி 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 அதையே பார்த்து 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 நாமும் அப்படி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எல்லாரும் தான் செய்யறாங்களே, இதுல என்ன தப்பு இருக்கு, அவங்களே செய்யறாங்களே. இல்லை அருமையானவர்களே, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், எப்படி ஒரு சமுத்திரத்தில் ஒரு மீன் வாழுகிறதோ அதே போல ஒரு மீனை நீங்க எடுத்துக்கொண்டால், அது ஆரம்பத்தில் இருந்தே, அது சின்ன குஞ்சாக பிறக்கிற அந்த நேரத்தில் இருந்தே அந்த உப்பு நிறைந்த அந்த தண்ணிக்குள்ளேயே அது வாழ்கிறது. ஆனாலும் அதை வெளியே எடுத்து நம்ம சமைக்கும் பொழுது அதில் என்ன போட்டு தான் சமைச்சு ஆகணும், உப்பு போட்டு சமைச்சு ஆகணும். ஒருவேளை அது உப்பு தண்ணிக்குள்ளேயே தானே இருந்துச்சு, அதனால நான் உப்பு போட மாட்டேன் அப்படின்னு நீங்க சமைச்சிங்கன்னா அதை வாயிலேயே வைக்க முடியாது, இல்லையா? ஆமா, அந்த உப்புடைய சாரம், அந்த உப்புடைய தன்மை, அந்த உப்பு தண்ணிக்குள்ளேயே அது வாழ்ந்தாலும் அந்த மீனுடைய உடம்புக்குள் அது ஏறாது. அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முழு உலகமும் அநியாயமும் அக்கிரமத்துக்குள்ளேயும் நிறைந்திருந்தாலும், பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கடந்தாலும், இதுக்குள்ளேயே நீங்கள் நானும் வாழ்ந்தாலும், அந்த பொல்லாங்கான செய்கைகள், அந்த பாவமான காரியங்கள் உங்களையும் என்னையும் ஒட்ட விடாமல் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் செப்பரேட்டட் பீப்புள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். குளத்துல தாமரை செடியை நம்ம பார்த்து இருக்கிறோம். அந்த குளத்துடைய தண்ணீர் எந்த லெவலுக்கு இருக்கிறதோ அந்த லெவலுக்கு அதுவும் வளர்ந்து விடும். அந்த தண்ணி அந்த தாமரை இலை மேல எவ்வளவுதான் நம்ம ஊற்றினாலும் ஒட்டவே ஒட்டாது. இந்த உலகத்துல தான் வாழுகிறோம், ஆனால் பாவம் நம்மை ஒட்டாத அளவுக்கு நம்ம வாழ வேண்டியது அவசியம். இந்த நோவாவும் அவங்களுடைய குடும்பமும்
பொல்லாங்கான அந்த உலகத்திற்கு அவர் வாழ்ந்தாலும், எல்லாரும் பொல்லாங்கான காரியங்களை செய்தாலும், எல்லாரும் தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தாலும், நோவாவும் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பமும் மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவருடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. தொடர்ந்து நமக்கு நன்றாக தெரியும், அந்த பெரிய அழிவில் இருந்து ஆண்டவர் நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு. உத்தமமாக நடந்தவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒருவேளை கைவிட்டதை போல நமக்கு தெரியலாம், ஆனால் நமக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை உத்தமமாக நடந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக பாருங்க, ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றின காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே நடத்தி வந்தார். மோசேயுடைய தலைமையிலே எல்லாரும் திரள் கூட்டமான லட்சாதி லட்சமான மக்கள் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ருசித்தவர்கள். வனாந்தரத்திலே மாத்திரம் அல்ல, எகிப்திலே இருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வல்லமையான கரத்தை, ஓங்கிய புயத்தை அந்த எகிப்து ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாவற்றையும் கண்கூடாக பார்த்தவர்கள், ருசித்தவர்கள், அனுபவித்தவர்கள். செங்கடலை இரண்டாக பிளந்ததை பார்த்தவர்கள். அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போவதை போல அந்த கடலுக்குள்ள நடந்து போகக்கூடிய அந்த அனுபவம் அவர்களுக்கு வந்தது. மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். கண்மலையின் தண்ணீரால் அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கை முழுவதும் அற்புதம்தான். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், வேலையே செய்யாம திருப்தியா சாப்பிட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமா, எங்கேயாவது அவங்க சம்பாதிச்சாங்களா? இல்லவே இல்லை. வேலை செய்யவே இல்லை. வேலை செய்யாம அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், உடுத்து வைக்கப்பட்டார்கள். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். இதெல்லாம் அனுபவித்தவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விட்டார்கள். அவரை பரிசோதித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பரீட்சை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மோசே 12 பேரை கானான் தேசத்திற்கு வேவு பார்க்க அனுப்புகிறார். 12 பேரும் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். அங்க இருக்கிற விளைச்சல்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். கண்கூடாக அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். உண்மையாகவே பாலும் தேனும் ஓடக்கூடிய அளவிற்கு செழிப்பான ஒரு தேசம்தான். ஆனால் அந்த 10 பேரும் கொண்டு வந்த ரிப்போர்ட் என்ன? ஜனங்களுடைய இருதயம் கலங்கி போகத்தக்க விதத்தில், அவிசுவாசப்படத்தக்க விதத்தில் அவர்களுடைய ரிப்போர்ட் இருந்தது. ஆனால் 2 பேர் மாத்திரம், யோசுவாவும் காலேபும் மாத்திரம், நாம் ஈஸியாக அதை ஜெயித்து விடலாம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஜனங்கள் கேட்கவில்லை. காலங்கள் ஓடுகிறது. மோசே மரித்து விட்டார். மோசே மரிப்பதற்கு முன்பதாக யோர்தானுக்கு இக்கரையில 2.5 கோத்திரங்களுக்கு அந்த பகுதியை பிரித்து கொடுத்து விட்டார். முழுவதும் இன்னும் கொடுக்கல, பங்கிட்டு முடிக்கல. மோசே இறந்து போய்விட்டார். மோசேக்கு பின்பதாக யோசுவா அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். யோசுவா மற்ற 9.5 கோத்திரத்திற்கும் பங்கிட்டு முடிக்கும் பொழுது காலேப் வருகிறார். இந்த காலேப் வந்து மோசே சொன்ன காரியத்தை நினைவு கூறும் பொழுது ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமா இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். பாருங்க, இங்க யோசுவாவிடம் சொல்லுகிறார், அன்றைக்கு மோசே ஆணையிட்டார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினேன். உத்தமமாய் பின்பற்றினபடியினால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவருக்கு, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எல்லாவற்றையும்
சேவ் பண்ணி வைப்பதற்கு, ஞாபகத்தில் வைப்பதற்கு ஒரு கம்ப்யூட்டர் அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி நல்லவர்களையும் பார்க்கிறது, உத்தமர்களையும் பார்க்கிறார், உத்தமர்கள் அல்லாதவர்களையும் ஆண்டவர் பார்த்து வருகிறார். மோசே இறந்து போய்விட்டார். மோசேக்கு இந்த காலேபை பற்றி நன்றாக தெரியும். 12 பேர்ல 2 பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வந்தவர்கள், நற்செய்தி கொண்டு வந்தவர்கள். மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தவர்கள். அது மோசேக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு மோசே இல்லை. ஆனால் மோசே அன்றைக்கு காலேபை பற்றி சொன்ன அந்த காரியம், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின காலேப், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின காலேப். ஆகவே அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், ஹல்லேலூயா, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டுமா? காலேப்பு பாருங்க, அவன் உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பதாக நடந்து கொண்டான். ஆண்டுகள் பல உருண்டோடி விட்டது. இன்றைக்கு அந்த தேசத்தை பங்கிடும் பொழுது இந்த காலேப்பு கேட்கிறா யோசுவாட்ட, அந்த எபிரோனை எனக்கு தாரும். 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த எபிரோனை எனக்கு தாரும். ஏன் எபிரோனை கேட்கிறான் அப்படின்னா, அது மலை தேசம். மலை தேசம் முழு இஸ்ரவேல் தேசத்திலையும் அல்லது கானான் தேசத்திலையும் இந்த எபிரோனுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கிறது. எபிரோனை குறித்து வேதத்தில் இங்க வாசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபிரோன் தேசத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். நான் 40 வயசுல ஆண்டவர் என்னை கூப்பிடும் பொழுது இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த எபிரோன் தேசத்தை நான் ஜெயித்து கொள்வேன், எனக்கு தாங்க என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை தான் மோசே காலேப்பை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்லி. யோசுவா அந்த தேசத்தை கொடுக்கிறார். அப்போ அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக மாறுகிறார்கள். மூன்றாவதாக, உத்தமமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நடந்த இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தாவீது ராஜா. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9:4. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததை போல நடப்பாயானால். அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் இருக்கிறது. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய தாவீது உத்தமமாயும் செம்மையுமாயும் நடந்ததை போல நீ நடப்பாய் என்றால், உன் சந்ததிகள், உன் எதிர்கால சந்ததிகள், உன் பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆளுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் அப்பா நடந்ததை போல நீ உத்தமமாய் நடந்தாய் ஆனால் மாத்திரமே. சாலமோன் ராஜா நடந்தாரா? தாவீது உத்தமமாய் நடந்ததுனால அவருடைய மகனாகிய இந்த சாலமோனுக்கு ராஜபாரம் கிடைத்தது. இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆண்டவர்கிட்ட கேட்டதை போல ஞானத்தை கொடுத்தார், கேட்காத செல்வத்தையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் காலங்கள் போக 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 தாவீதை போல கடைசி வரைக்கும் சாலமோன் ஆண்டவருடைய பார்வையில உத்தமமாக நடக்கவில்லை. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போய்விட்டார். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 11:9. 1 ராஜாக்கள் 11:9. இந்த சாலமோன் ராஜாவுடைய மனசு ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று அவன் கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி தாவீதை போல உத்தமமாக அவன் நடக்கவில்லை.
தன்னுடைய தகப்பனை போல் ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமமாக கடைசி வரைக்கும் நடக்கவில்லை. அந்நிய தேவர்களை சேவிப்பதற்கு அவனுடைய மனம் சாய்ந்து விட்டது, அவனுடைய இருதயம் சாய்ந்து விட்டது. ஆனாலும் பாருங்க, இந்த சாலமன் ராஜாவுக்கு பின்பதாக அவனுடைய மகனாகிய ரெகோபெயாம் ஆட்சிக்கு வருகிறான். அந்த ரெகோபெயாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சில பிரச்சனைகள் வருகிறது. அந்த தேசம், முழு தேசமும் ரெண்டாக பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிக்கப்பட்டு அந்த 2 சின்ன கோத்திரத்தை ரெகோபெயாம், சாலமன் ராஜாவுடைய மகனாகிய ரெகோபெயாம் ஆட்சி செய்கிறான். ஆனால் காலங்கள் போக போக பாருங்க, அவனுடைய சந்ததிகள் அவ்வளவு மேன்மை அடைந்ததாக வேதத்திலே எழுதப்படவில்லை. காலேப்புடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. நோவாவுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் விட்டு தன்னுடைய இருதயத்தை சாய பண்ணின இந்த சாலமோனுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இல்லை. காரணம் என்ன? உத்தமமாய் தாவீதை போல் அவர்கள் பின்பற்றவில்லை. நான்காவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போ நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கடைசி பரியந்தமும் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான்காவதாக வாசிக்கலாம். ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 ராஜாக்கள். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, மேடைகளோ அகற்றப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன். இன்றைக்கு நம்ம மனுஷனுக்கு உத்தமமாய் நடந்துடலாம். ஒரு நன்மையை செய்தா, ஆஹா இவங்களை மாதிரி ஒருத்தவங்க உண்டா, எவ்வளவு நன்மை செய்யறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல? ஆமா. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமமாய் நடப்பதுதான் சால சிறந்தது. ஏன்னா ஆண்டவருடைய கண்களை நாம் எதையுமே மறைக்க முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரியும். நம்முடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒரு நன்மையை மனப்பூர்வமா செய்கிறோமா அல்லது வேண்டா வெறுப்போடு செய்கிறோமா, அதையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் உத்தமமாய் இருந்தது. அப்படி இருந்ததுனால என்ன நன்மை, என்ன ஆண்டவருடைய ஈவை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து அவனுடைய ராஜ்ய பாரம் அமெரிக்கையா இருந்ததான். ஆசா ராஜா குறித்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நீங்க 4ஆம் புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாஸ்து பார்த்தா நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய பார்வையில நன்மையும் செம்மையுமானதை அவன் செய்தானா. ஆகவே 10 ஆண்டுகள் அவனுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. வேதத்துல நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவங்களுடைய பிளஸும் இருக்கு, அவங்களுடைய மைனஸும் இருக்கு இல்லையா? அவங்க செய்த நன்மையும் இருக்கிறது, அவர்கள் செய்த தீமையும் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக செய்த காரியங்களும் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை வேதனைப்படுத்தி செய்த காரியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பாக. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, இங்க ஆசா ராஜா கொஞ்ச நாள் நல்லதான் இருந்தான். அவன் அப்படி நல்லா இருந்த நாட்களில அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப ஏற்றதாக இருந்தது. அவனுடைய இருதயம் உத்தமமாக இருந்தது. ஆகவே அந்த நாட்களில் அவனுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையாக எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு தேசம் அமைதலாக இருந்தது. பைபிள் சொல்லுது, அவன் நிறைய அரண்களை கட்டினானா, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார், அவன் மேலும் மேலும் பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை எப்படி அவன் உத்தமமாய் பின்பற்றினான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரை, நீர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு விரோதமாக வந்த அந்த எத்தியோப்பிய ராஜா, அவனோடு கூட நான் யுத்தத்துக்கு போகிறேன், அவன் பெரிய திரள் கூட்டமாக வந்திருக்கிறான், ஆனாலும் நான் உண்மை சார்ந்து ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக நான் வந்திருக்கிறேன்.
ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அழகான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுடைய உத்தமமான அந்த இருதயத்தை பார்த்து வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் இந்த ராஜா காலங்கள் போக 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 பாருங்க, பாஷா என்கிற ராஜாவுக்கு பயந்து போயிட்டு அவன் சில காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால அவனுடைய பின் சந்ததிகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். சுயமாக பாஷாவுக்கு பயந்து தன்னுடைய சொந்த சுயமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காமல், ஆண்டவருடைய இருதயத்தை அவன் புரிந்து கொள்ளாமல், ஆண்டவருக்கு உத்தமமாக இல்லாமல் பின் நாட்களிலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக சில அரண்களை அவன் ஏற்படுத்தி கொள்கிறான். அதனால அவனுடைய பின் நாட்கள் படுமோசமாக மாறிவிடுகிறது. அப்போ ஆண்டவருக்கோடு கூட நம்முடைய வாழ்க்கை கடைசி பரியந்தம் உத்தமமாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு நபரை உங்கள் மத்தியில் நான் மேற்கோள் காட்டிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். நடக்கிற சம்பவம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நோய், ஒரு வியாதி வந்து விட்டது, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீர் பிழைக்க மாட்டீர். உடனே இந்த ராஜா செவருப்புறமாக திரும்பி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறத நம்ம இப்போ வாசித்தோம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உத்தமமாக நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் ஆண்டவரே என்பதை அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்குகிற தேவனாக இருந்தார். அவனுடைய வாய்ஸ் நாட்கள்ல 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ உண்மையாக உத்தமமாக நடக்கிற ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா, ஆண்டவர் அனுமதித்ததுதான், மரணத்துக்கு ஏதுவான வியாதிதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய உத்தமத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இந்த உத்தமம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதலாவது நான் உத்தமமாக நடக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் தொடர்ந்து நாம் உத்தமமாக நடப்பதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். என்ன வேதத்தில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோபு குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? யோபு எப்படி வாழ்ந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருந்தானா. அதனால தான் கடைசி அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வைக்கு உத்தமமாக நடந்தவர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையாக நம்ம நடப்போம். நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரத்தில் உத்தமமாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகளில் உத்தமமாக இருப்போம். ஆண்டவர் அப்படி உத்தமமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யபாரத்தை நிலைவரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தனிப்பட்ட ஒரு மனிதன் உத்தமமாக வாழும் பொழுது அவனுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக.